வணக்கம். நான் சுதீர் ஸ்ரீனிவாசன். இது என்னுடைய லாங் ரிவ்யூ. இந்த வாரம் கலக்கிட்டு இருக்கான்னு நெனைக்கிறேன். ஏன்னா, ஏற்கனவே எல்ஐகேக்கு ஒரு லாங் ரிவ்யூ போட்டாச்சு. இப்போ அடுத்து இன்னொரு படம். ஆனா, இதுக்கு முன்னாடியே பண்ணியிருக்கணும். ரியலி லேட் ரிவ்யூன்னு ஒரு செக்மெண்ட் வச்சிருக்கேன்ல, அதில சேர்த்துக்கலாம் அப்படின்னு நெனைக்கிறேன். ஆல்ரெடி உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா இருக்கும் எந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபில் லார்ட் மற்றும் கிறிஸ்டோபர் மில்லர் இயக்கியிருக்கிற ஒரு ஃபில்ம். ஹாலிவுட் ஃபில்ம். இன்ஃபாக்ட் 3 ஹையஸ்ட் க்ரோசிங் ஃபில்ம். கிராசிங் ஃபில்ம் ஆஃப் திஸ் இயர் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு புக் பேஸ் பண்ண ஒரு ஃபில்ம். சரி விடுங்க, பில்டப் இப்போதைக்கு குறைச்சிருவோம். ரயன் காஸ்லிங் நடிச்சிருக்காங்க, சாண்ட்ரா ஹியூலர் நடிச்சிருக்காங்க. படத்தின் பெயர் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ப்ராஜெக்ட் ஹெயில் மேரி. கொஞ்சம் லேட்டாக இந்த படம் ரிவ்யூ பண்ணுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நான் அந்த புக்கு படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆண்டி ஒயருடைய புக்கு ப்ராஜெக்ட் ஹெயில் மேரி. அது படிக்க ஆரம்பித்து ஒரு 200 பேஜுக்குள்ளே போயிட்டேன். படம்ன்ற மாதிரி இருக்குது. புக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 500 பேஜ் கிட்ட. ஸோ அதை முடிச்சுட்டு இந்த படம் பார்த்தா பெட்டராக இருக்கும். எதுக்கு புக்கை எனக்கு நான் ஸ்பாயில் பண்ணிப்பானே அப்படின்னு நினச்சேன். இந்த ஒரு நோபல் தாட்டில் இருந்து தான் லேட்டாக ரிவ்யூ பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் வந்தது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த புக்கு படித்தவங்க படிக்கலன்னா படிங்க. ஆக்சுவலி வெரி இன்ட்ரெஸ்டிங் புக். படித்தவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா, இது ஆக்சுவலி ரொம்ப கஷ்டமான ஒரு புக்குன்னு நினைக்கிறேன் அடாப்ட் பண்ணுறதுக்கு. ஏன்னா இந்த புக்கில் எத்தனை பக்கங்கள் தெரியுமா? இதில் ப்ரொட்டாகனிஸ்ட் வந்து டாக்டர் ரைலன் கிரேஸ். அதை தான் ரயன் காஸ்லிங் நடிச்சிருக்காரு. அந்த கேரக்டர் தான். அந்த கேரக்டர் வந்து பக்கமா தனியா ஸ்பேஸ் ஷிப்ல உட்காந்துட்டு கணக்கு போட்டுக்கிட்டே இருப்பாரு. என்ன மாரி கணக்கு? இதனுடைய சயின்ஸ் என்னன்னு ஃபிகர் அவுட் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பாரு. இதனுடைய மேத் என்னன்னு ஃபிகர் அவுட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. இதுக்கும் அதுக்கும் தூரம் என்ன? அந்த தூரத்தை அவர் கணிச்சுக்கிட்டே இருப்பாரு. ஸோ அவ்வளோ மென்டல் ஒர்க் இருக்கு. அவ்வளோ ஃபிசிக்கல் லேபர் இருக்கு. இதெல்லாம் எப்படி இந்த படம் மொனாட்டனஸ் ஆக்காம அத கேப்சர் பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இது படமா ஆகப்போகுது அப்படின்னு கேள்விப்படும்போது. பட் இந்த படம் ரொம்ப புத்திசாலித்தனமா என்ன பண்ணுது அப்படின்னா, ஆக்சுவலி இந்த படத்தினுடைய புக்கினுடைய சோல் வேற இடத்துல இருக்கு. இந்த படத்தினுடைய சோல் வந்து எதுல இல்லன்னா, ரைலன் கிரேஸுடைய சுயநலமற்ற வேலையில இல்ல. இந்த படத்தினுடைய சோல் எங்க இருக்கு அப்படின்னா, ஒரு ஒரு எதிர்பார்க்காத ஒரு நட்பு ஒண்ணு உருவாகுதுல்ல, அந்த இடத்துல இந்த படம் தூக்கி அதனுடைய சோலை வச்சிருக்கு. ஏன்னா இந்த படத்துல ஒரு முக்கியமான ஒரு வரி வருதுன்னு நினைக்கிறேன். அதான் ப்ராபப்லி த கோர் ஆஃப் த ஃபில்மாகவே நம்ம பார்க்கலாம்னு நினைக்கிறேன். பிரேவரி அப்படின்றது உனக்கு ஜெனட்டிக்கா வர்ற ஒரு விஷயம் கிடையாது. பிரேவரி அப்படிங்கிறது யூ நீட் டு ஃபைண்ட் சம்படி வொர்த் பீயிங் பிரேவ் ஃபார் அப்படின்னு சொல்லப்படும். அந்த லைனில் தான் இந்த படத்தினுடைய மொத்த சோலுமே அடங்கியிருக்கு. என்ன கேட்டிங்கன்னா, கலையினுடைய ஒரு முக்கிய வேலை வந்து எமோஷன் சார்ந்ததாக தான் இருக்கணுன்றது நான் பர்சனலாக ரொம்ப ஆழமாகவே நம்புகிறேன். ப்ராஜெக்ட் ஹெயில் மேரியோடைய ஒரு வெற்றி ஓரளவுக்கு எதுக்கு அத்தாட்சியாக இருக்குது அப்படின்னா, அது அந்த வேலையை பயங்கரமாக செய்யுது. இன்ஃபேக்ட் புக்கில் இருக்கிறதை தாண்டி ரொம்ப புத்திசாலித்தனமாக சின்ன சின்ன இடங்கள் அதை செஞ்சுக்கிட்டே தான் இருக்குன்னு நினைக்கிறேன் படம். சாண்ட்ரா ஹியூலர் ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ராட் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட்டு. அவங்க புக்கில் ஒரு சின்ன ஹிண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ரொம்ப ஒரு பார்க்கறதுக்கு கோல்டாக இருப்பாங்க. ஒரு வேலைக்காக என்ன வேணால் பண்ணலாம், யாரை வேணால் சாவடிக்கலாம், இந்த உலகத்தை காப்பாற்றணும்னா அப்படின்ற ஒரு ரூத்லெஸ்ஸான ஒரு ஹெட் அவங்க. பட் இந்த படம் வந்து அவங்கள பியூட்டிஃபுல்லாக ஹியூமனைஸ் பண்ணுது. ஒரு இடத்துல ஒரு கரையோக்கை பாட்டு மாதிரி ஒன்று கொடுக்குது. அவங்க பாடுறாங்க. பாடும்பொழுது ரயன் காஸ்லிங் கிரேஸ் கேரக்டர் ப்ளே பண்ணாங்க. ரைலன் கிரேஸ் தூரத்துலேருந்து அவளை எப்படி பார்க்குறாரு அப்படின்றது. இன்ஃபேக்ட் அவங்க பாடினதே ஓரளவுக்கு ரைலன் கிரேஸ்க்காகத்தானோ அப்படின்னு நம்மளை யோசிக்க வைக்கிறதுக்கு அழகான ஒரு மோமெண்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எமோஷனல் வேலைகளை இந்த படம் அற்புதமாக கையாளுது. அதனால என்ன நடக்குதுன்னா, அவங்களே ஓரளவுக்கு ஒரு டெத் மிஷனில் தான் அனுப்புகிறாங்க இல்லையா கிரேஸை. தனக்கு பிடிச்ச ஒரு ஆணை சாவறதுக்கு அனுப்புகிற ஒரு சோகம் ஒன்று இருக்குல்ல, அது எல்லாமே அண்டர்லைன் பண்ணாமல் அழகாக கொண்டு வருதுன்னு நினைக்கிறேன் இந்த படம். ஆக்சுவலி இந்த படத்தினுடைய ஐடியா நம்ம யோசித்தோம் அப்படின்னா ரொம்ப டார்க்கான ஒரு ஐடியா தான். சூசைட் மிஷனில் போகிறாங்க சில பேர். எதுக்கு அப்படின்னா, உலகத்தை காப்பாற்ற முடியுமோ காப்பாற்ற முடியாதோ, ஆனால் ஒரு வேளை முடிஞ்சதுன்னா அப்படின்ற மாதிரியான ஒரு இம்பாசிபிள் சுச்சுவேஷனில் தான் அவங்க கிளம்பி போகிறாங்க. ஒரு ஒரு ஹோப் அப்படின்ற ஒரு ஸ்பேஸில் இருந்தால். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு கதைக்களத்தில் நகைச்சுவை எப்படி உட்காரும் அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனால் இந்த படமும் அந்த புக்கும் கான்ஸ்டண்ட்டாக செஞ்சுட்டு இருக்கிற வேலை அதுதான். நகைச்சுவை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இன்ஃபேக்ட் எடுத்த உடனேவே ரைலன் கிரேஸ் வந்து உலகத்தில் த பெஸ்ட் மைண்ட்ஸ் ஆர் ஆன் திஸ் ஜாப் அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்ன உடனே ஒரு ஹார்ட் கட்டு எங்கே பார்த்தோம்னா, அவர் அப்படியே தாடி கிடிலாம் வச்சுட்டு ஒரு சொங்கி மாதிரி சோகத்தில் அப்படியே கடப்பார் அந்த ஸ்பேஸ் ஷிப்குள்ளே. நீ தானா அந்த பெஸ்ட் மைண்ட் அப்படின்ற மாதிரியான ஒரு நகைச்சுவை அதுலேருந்து வரும். அதுவாக இருக்கட்டும், இல்லை அந்த ராக்கி அப்படின்ற ஒரு கேரக்டருடைய ஒரு ஒரு ஏலியன் ஸ்பேஸ் ஷிப் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதில்ல, இந்த படம் அதை வச்சு ஒரு சின்ன ஒரு டான்ஸ் மாதிரி ஒன்று பண்ணுது. 2 ஸ்பேஸ் ஷிப்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஸ்லாப்ஸ்டிக் ஹியூமர் ஒன்று காமிக்குது. இது இங்கே போச்சுன்னா அது கூடவே போகுது, இப்படி வந்தால் கூடவே வருது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் அதுவாக இருக்கட்டும். இல்லை ஈவன் டயலாக்ஸில் கூட கான்ஸ்டண்ட்டாக வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த நகைச்சுவை. ஒரு இடத்துல கிரேஸ் வந்து அப்பா நல்ல வேலை இந்த படத்துலலாம் ஹாலிவுட் படத்துலலாம் காட்டுற மாதிரி ஏலியன்னாலே வந்து தின்றாது அப்படின்ற மாதிரி ஏலியன் அவர் தெரிஞ்ச பிறகு அவர் சொல்லக்கூடிய ஒரு வரி வந்து ராக்கி
ஹஸ் ஸ்டார்டட் க்ரோயிங் ஆன் மீ. ஐம் ஜஸ்ட் ரிலீவ்ட் இஸ் நாட் க்ரோயிங் இன் மீ அப்படின்னுவாரு. எப்படி கத்தி சிரிக்காமல் இருக்க முடியும் அந்த மாதிரி வரிகள் வரும்பொழுது. இல்லை அதுக்கப்புறம் ஐ திங்க் போகிற போக்கில் நிறைய விதவிதமான டிஷர்ட்லாம் போடுவார். அதுலேயுமே ஒரு நகைச்சுவை இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு பீரியாடிக் டேபிள் கொண்ட ஒரு டிஷர்ட் போட்டுட்டு இருப்பாரு. அதில் வந்து ஐ வேர் திஸ் ஷர்ட் பீரியாடிக்கலி அப்படின்ற ஒரு ஸ்லைட்லி மொக்க ஜோக் இருக்கும். பட் ஆல் ஆஃப் திஸ் ஒர்க்ஸ். எனக்கு அந்த ராக்கி என்ற ஏலியனை சித்தரித்த விடம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ஏன்னா பலமுறை வந்து ஏலியன்ஸை, அதாவது நமக்கு மனுஷங்களுக்கு பிடிக்க வேண்டிய ஏலியன் கதாபாத்திரத்தை படத்தில் காமிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாதிரி ஒரு 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 குழந்தைக்கே உரிய சில ட்ரேட்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. எப்படின்னா கண்ணு ரொம்ப பெருசாக்கி வச்சுருவாங்க. அப்போ தான் இன்னசென்ட்டாக பாவமாக தெரியும். ஸோ எப்படின்னா ஒரு மனுஷன் மாதிரி இருக்கக்கூடிய ஏலியன்ஸை தான் நமக்கு பிடிக்கும் அப்படின்றது தான் பரவலான ஒரு நம்பிக்கை. இன்ஃபேக்ட் நமக்கு யாரை பார்த்து ரொம்ப பயம்னா ரெப்டைல்ஸ்லாம் பார்த்தா நமக்கு எவல்யூஷனரியாகவே ஒரு பயங்கரமான ஒரு பயம் இருக்கும். அதனால தான் crocodile, ஸ்னேக்ஸ் இதெல்லாம் பார்த்தோம்னா, அதனால் நமக்கு பிடிக்காத ஒரு ஏலியனை காட்டும்போது அதனால் ஒரு மாதிரி ரெப்டிலியனாக காட்டுவாங்க ஒரு மாதிரி. பட் இந்த படம் என்ன பண்ணுதுன்னா, ராக்கி அப்படின்றது, ராக்கின்ற பேர் என்ன ஏன் வருதுன்னா, அது பார்க்கறதுக்கு ராக் மாதிரி இருக்குது அப்படின்றதுனால தான் ராக்கின்ற பேர். முகம் அப்படின்னு ஒன்று இருக்கா அப்படின்னு நம்ம தேடுவோம். கண்ணுன்னு முதல்ல ஒன்று இருக்கா, ஏன்னா அதுக்கு ஐசைட்டே கிடையாது. வெறும் சவுண்டு மட்டும் தான் கேட்குற ஒரு 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 க்ரீச்சர் இது. இன்ஃபேக்ட் பேச்சு அப்படின்றதும் பெருசாக ஒன்றும் கிடையாது. ஆர்பிட்ரரி சவுண்ட்ஸ், மியூசிக் ஏதோ சத்தம் மாதிரி ஒன்று வந்துக்கிட்டு இருக்கும். இன்ஃபேக்ட் நான் கத்தி சிரித்த பல இடங்களில் ஒன்று வந்து ராக்கியோடைய ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு அப்படின்ற ஒரு மேட் அப்படின்னு சொல்லப்படுவாங்க. அந்த அவங்களுடைய பேர் என்ன அப்படின்ன உடனே அந்த சத்தம் ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கும் ரொம்ப நேரத்துக்கு. வாவ், இதுதான் பேரா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த நட்பு என்ன செய்யுது அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, பல முறை வந்து நமக்குள்ளே இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸை தான் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். இன்றைய உலகத்தில் இன்ஃபேக்ட் அந்த டிஃப்ரென்சஸை வச்சு ஒரு பெரிய வெறுப்பு அரசியல் நடத்தப்படுது. ஸோ என்னத்தான் ஆண்டி ஒயர் அப்படின்ற ஒரு ஆத்தர் ரீசெண்டாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸில் எனக்கு நம்பிக்கையே இல்லை அப்படின்னு சொன்னாலுமே, எல்லா கலையிலையும் அடிப்படை பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கத்தான் செய்யுது. இது வந்து அழகாக ஒரு ஒரு மனிதாபிமானம், மனித நேயம் பேசுவதும் இன்றைய தேதிக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டாக தான் நான் பார்க்குறேன். வித்தியாசங்கள் எல்லாம் தாண்டி யாரை வேணால் நீங்கள் நேசிக்கலாம், எங்கேருந்து வேணால் ஒரு நட்பு உருவாகலாம் அப்படின்ற ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஐடியாஸ்க்காகவும் இந்த படம் நிற்குது. இன்ஃபேக்ட் அதனால தான் நான் இந்த படத்தினுடைய ஒரு மியூசிக் வந்து ரொம்ப அட்மாஸ்ஃபரிக்காக இருக்கும். ஆல்மோஸ்ட் ஏதோ ஒரு ஒரு ட்ரீமியாக, ரொம்ப லைட்டாக இருக்கும் இன்டென்ஸான விஷயங்கள் நடக்கும்போதும். இன்ஃபேக்ட் சில நேரங்களில் நீங்கள் அப்படியே கண்ணை மூடி மியூசிக்கை மட்டும் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஏதோ ஒரு பயங்கர 2 பசங்க சேர்ந்து ஒரு ரோட் ஃபிலிம், ஒரு ரோட் ட்ரிப்பில் போய் ஜாலியாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு படம் போல் அப்படி நீங்கள் நினச்சிருவீங்க. அந்த மாதிரி இருக்கும் மியூசிக்கு. விஷுவல்ஸும் பயங்கரமாக, அஃப்கோர்ஸ் ஸ்பேஸ் படம் அப்படின்னு சொன்னாலே என்ன சொல்கிறது, கண்ணுக்கு ஒரு விருந்து தான் வச்சுக்கோங்க. இந்த படத்தில் ஏட்ரியன் அப்படிங்கிற ஒரு பிளானட் கிட்ட அவங்க நெருங்கும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய கலர்ஸ் என்னவாக இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்க்கும்போது இட்ஸ் ஓன் கைண்ட் ஆஃப் ப்ளஷர். தாராளமாக அதை ரசிச்சுட்டே இருக்கலாம். என்ன 1-2 எமோஷனல் மூமெண்ட்ஸ் வந்து அது எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குன்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. பட் அது அது படத்தின் வழியாக படம் அதை விற்குதா சரியாக அப்படின்ற ஒரு சின்ன சந்தேகம் 2 இடத்துல எனக்கு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. எந்த இடம் முக்கியமாக அப்படின்னா, இந்த படத்தில் வந்து ஆஸ்ட்ரோஃபேஜ் அப்படின்னு ஒரு 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 ஆர்கானிசம் இருக்குது. அது அது வந்து சூரியனை ஒரு மாதிரி சாப்பிட ஆரம்பிச்சிருது. அதனுடைய சத்தை முழுமையாக வாங்கிக்க ட்ரை பண்ணுது. அதனால தான் உலகத்துக்கு ஒரு அழிவு வரும்ன்ற நம்பிக்கை வருது. ஸோ அந்த ஆஸ்ட்ரோஃபேஜை அழிக்கிறதுக்காகத்தான் இவங்க வேற ஒரு பிளானெட்டுக்கு போய் டாசெட்டி அப்படின்ற ஒரு ஒரு சிஸ்டம்க்கு போய் அங்கே இருக்கு ஏன் இங்கே வந்து பெருசாக பாதிப்பு உண்டாக்க முடியல ஒரு இடத்துல இந்த ஆஸ்ட்ரோஃபேஜ்னால செக் பண்ண வருவாங்க. அங்கே ஒரு ப்ரிடேட்டர் ஆர்கானிசமாக கண்டுபிடிப்பாங்க. அதுக்கு பேர் தான் டாமீபா அப்படின்னு வைப்பாங்க. அமீபா ப்ளஸ் அந்த டான்ற 2 சேர்த்து. இந்த டாமீபாவை நீங்கள் கண்டுபிடிக்கிறது ஒரு பயங்கரமான ஒரு ரெவல்யூஷன் இல்லையா? ஒரு பயங்கரமான ஒரு கண்டுபிடிப்பு. அந்த கண்டுபிடிப்புனால தான் மனுஷங்களே பிழைக்க போகிறாங்க, சாவாது அப்படின்ற ஒரு நம்பிக்கையே வருது. நம்ம யூனிவர்ஸே சாவாதுன்னு. ஆனால் அந்த மோமெண்ட் அவ்வளோ ஒரு பெரிய பெரும் சந்தோஷத்தை நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு மோமெண்ட்டாக இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம கண்டிப்பாக எழுப்பணும்னு நினைக்கிறேன். பட் அதோட ஒரு முக்கியமான என்னுடைய ஒரு ஆதங்கம் என்ன அப்படின்னா, இந்த இந்த மேபி புக்கு படித்தாலே இதான் பிரச்சனைன்னு நினைக்கிறேன். புக்கு படிச்சுட்டா நம்ம சில விஷயங்கள்லாம் பயங்கரமாக அப்சர்வ் பண்ணுறோம். ஐயோ அது படத்தில் இல்லையான்னு புலம்புற ஒரு புலம்பல் இருக்குல்ல. ஸோ நீங்கள் அதை சீரியஸாக எடுத்துக்கோங்க, எடுத்துக்காமல் போங்க. பட் நான் சொல்லி தான் ஆகணும். என்னென்னா, ஒரு விதத்தில் ரைல் அண்ட் கிரேஸ் வந்து கடமையில் வரக்கூடிய ஒரு 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 பீஸ்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு ஒரு பெரிய அமைதி. அவர் இன்ஃபேக்ட் பல வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது
அதில இருக்கக்கூடிய ஒரு டிசிப்ளின் என்ன? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏட்ரியன்ற ஒரு பிளானட் பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம்ல. அதில வந்து ஒரு பெரிய செயின் மாரி ஒண்ணு கிரியேட் பண்ணி, அதில அவர் தொங்கிக்கிட்டு ஒரு சாம்பிள் அப்படி கரெக்ட் பண்ணிட்டு வருவாரு. படம் அத எப்படி காமிக்கும்? பயங்கரமான ஒரு அட்வென்ச்சர் ஸ்பிரிட்டோட வாவ்! வாட் அ மொமெண்ட் அப்படின்ற மாரி உங்களுக்கு விஷுவலா விக்க ட்ரை பண்ணும். பட் இந்த படம் எஸ்டாப்ளிஷ் பண்ணாத விஷயங்கள் என்ன அப்படின்னா, அதுக்கு பின்னாடி எவ்வளோ ஒரு பெரிய கடும் உழைப்பு இருக்கு. அந்த செயின கிரியேட் பண்றதுக்கு எத்தன நாட்கள் அவரும், ராக்கியும் உட்காந்து ஒவ்வொரு லிங்கா மேனுவலா அதில போடக்கூடிய ஒரு வேலை ஒண்ணு இருக்குல்ல. ஏன்னா பலமுறை அதில இருக்கக்கூடிய அதனுடைய ஒரு முக்கியத்துவத்த நம்ம வாழ்க்கையிலயும் சரி, படங்கள் வழியாகவும் சரி, நம்ம பெருசா வலியுறுத்துறது கிடையாதுன்னு நெனைக்கிறேன். ஏன்னா இந்த படத்தினுடைய இந்த கதையினுடைய ஒரு முக்கியமான தீமே அதுவாக பார்க்குறேன் நான். ஸோ என்ன தோணுச்சுன்னா, சில இடங்கள்ல இஸ் திஸ் ஃபில்ம் அ பிட் டூ லைட், டூ ஹேப்பி அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு இந்த ஃபில்ம்ல. எமோஷன்ஸ் தான் முக்கியம் கலையில அப்படின்னு சொல்லும்பொழுது, கண்டிப்பா நான் ஒரு 2 மொமெண்ட்ஸ சொல்லி ஆகணும்னு நெனைக்கிறேன். ஒண்ணு நான் ரொம்ப ரசிச்ச ஒரு 2 மொமெண்ட்ஸ். ப்ராஜெக்ட் ஹெயில் மேரி படத்துல ஒரு இடத்துல இவர் வந்து ரைலன் கிரேஸ் வந்துட்டு ஆல்மோஸ்ட் தான் சாகப் போவத ஏத்துக்கிட்ட மாதிரி ஒரு விஷயம் ஒரே பெருந்தன்மையோட ஒரு பயங்கரமா ஒரு டயலாக் ஒண்ணு பேசுவாரு. "இட்ஸ் ஓகே. ஐ மேட் மை பீஸ்" அப்படின்ற மாரி ஒண்ணு சொல்லுவாரு. பட் அதுக்கப்புறமா அவர் பொழைக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குன்னு தெரிஞ்ச உடனேவே, இட்ஸ் அ வெரி அன்யூசுவல் மொமெண்ட். நம்ம பெருசா படங்கள்ல, கதைகள்ல பார்க்காத ஒரு மொமெண்ட். பொழைக்க போறோம்ன்னு தெரிஞ்ச உடனே அப்படியே ஒரு விதத்துல ஒரு ரிலீஃப்ல அழ ஆரம்பிச்சுருவாரு. அழ ஆரம்பிக்கும்போது ராக்கி அவர கேட்கிற ஒரு கேள்வி வந்து என்ன அப்படின்னா, "நீ என்ன ஆல்மோஸ்ட் சாகறதுக்கு ரெடியா தானே இருந்த?" அப்படின்ன உடனே அவரு சூப்பரா ஒண்ணு சொல்லுவாரு. அது பயங்கரமா பொருந்தும்னு நெனைக்கிறேன் உலகத்துல பல பேருக்கு. எ தெர்ல. தோ சும்மா சொல்லி பார்த்தேன். வாயில வந்துச்சுன்னு சொல்ட்டேன். அது உண்மையிலேயே நான் ஃபீல் பண்ணனான்னு எனக்கு தெர்ல அப்டின்னுவாரு. ஐ தாட் தட் வாஸ் அ கிரேட் வல்னரபிள் மொமெண்ட். அண்ட் ஆஃப் கோர்ஸ் அ ஒரு ஒரு ஃபேமஸ் தீம் இன் ஃபில்ம்ஸே இந்த படம் நம்புது. என்னன்னா, அ ஒரு ரிலக்டன்ட் ஹீரோ எப்படி ஒரு ஹீரோவாக மாறுகிறான் அப்படின்றது தான் ஒரு எல்லாருக்குமே தெரிஞ்ச, நம்ம ரசிச்ச, காலம் கடந்து ரசிக்கக்கூடிய ஒரு ஒரு ஐடியா இல்ல கதைகள்ல. இந்த படத்துலயும் அப்படிதான் ரைலன் கிரேஸ் வந்து இன்ஃபாக்ட் அது ஒரு ஒரு லெவலுக்கு மேல போய் எவ்வளோ ரிலக்டன்ட்டா இருக்கான்னா, அவன் ஃபோர்ஸ் பண்ணப்படுறான் இதுக்குள்ள. ரிலக்டன்ஸினுடைய உச்சகட்டம். நான் போமாட்டேன்னு தரையில உழுந்து புரண்டு அழுதுட்டு இருக்கும்போது, அவன ஃபோர்ஸ் பண்ணி அனுப்புவாங்க இந்த மிஷனுக்குள்ள. அப்படி வந்த ஒருவன், மனிதர்கள காப்பாத்துறதுக்காக இந்த வேலையெல்லாம் என்னால செய்ய முடியாது. ஏன்னா, நான் ஒரு கோழை அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒருவன் வந்து, வேற ஒரு ஒரு கிரீச்சருக்காக, ஒரு நான் ஹியூமன் கிரீச்சருக்காக அந்த பிளானட்டுக்கு நான் போய் அ பண்றேன் அப்படின்ற ஒரு விஷயம் ஒண்ணு இருக்குல்ல. அ இத விட ஒரு ஒரு ஹீரோயிசம் இருக்க முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த மாதிரி ஐடியாஸ்க்காக கண்டிப்பா ப்ராஜெக்ட் ஹெயில் மேரி சந்திச்ச வெற்றிகள அ ரொம்ப டிசர்விங் வின்ஸாக தான் நான் பார்க்குறேன். ஸோ நீங்க கண்டிப்பா இந்நேரம் பார்த்துருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ பார்த்துருக்கீங்களான்னு கூட கேட்க போறதில்ல. வாட் டிட் யூ திங்க் ஆஃப் த ஃபில்ம்? டூ லெட் மீ நோ. இது என்னுடைய லாங் ரிவ்யூ ஆர் ஸ்லைட்லி லேட் ரிவ்யூ ஆஃப் ப்ராஜெக்ட் ஹெயில் மேரி. மறுபடியும் இன்னொரு ரிவ்யூக்கு உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.